வணக்கம். மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். சுற்றியுள்ளவர்கள் அதிகம் எதிர்பார்ப்பதை நீங்கள் எப்பொழுதுமே உணர்வீங்க. சுற்றி எத்தனை நபர்கள், 10 நபர்கள் இருந்தாலும் அவர்கள் அனைவரின் கவனமும் நம் மீது இருக்கணும். நமக்கு ஒரு தனிமையான ஒரு சிறப்பையும் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்களாக எப்பொழுதுமே நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் இது உங்களை பற்றி தவறுன்னு கூற முடியாது. அது உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயமாக இருக்கும். உங்களால் இயலக்கூடியதற்கு அதிகமாகவே நீங்க வாக்குறுதி தருவீங்க. உங்களால் அந்த ஒரு செயலை செய்ய முடியாது. இருந்தாலும் உங்களை நம்பி யாராவது ஏதாவது ஒன்று கேட்டுட்டாங்க அப்படின்னா உடனே நீங்க வாக்குறுதி கொடுப்பீங்க. அந்த ஒரு செயலை செய்ய முடியல. அது 2வது விஷயம். இருந்தாலும் அவன் நம்மளை நம்பி வந்துட்டான். அவனை உடனடியாக நம்மளால பண்ண முடியாதுன்னு கூறி அவனுடைய மனதை நம்ம காயப்படுத்தக்கூடாது. முடிந்த அளவுக்கு நம்ம முயற்சி செய்வோம். அதுக்காண்டி நீங்க அவன்கிட்ட வாக்குறுதி கூட கொடுத்து விடுவீங்க. அந்த ஒரு வாக்குறுதிக்காக அவ்வளவு உழைப்புகளை நீங்கள் போட்டு கொண்டிருப்பீர்கள். எனவே அந்த அளவுக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே வாழ்ந்து வந்தீங்க. மற்றவர்களை மகிழ்விக்கணும் அப்படின்னா நீங்கள் மிகவும் அதிகமாகவே உழைப்பீங்க. உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுக்காக கூட அந்த ஒரு உழைப்பு உங்கள் பக்கம் இருக்காது. ஆனால் மற்றவங்க, உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தில் உள்ள நபர்கள் யார் வேண்டுமானாலும் ஏதாவது உன்னிடம் ஏதாவது எனக்கு வேணும் இது அப்படின்னு கேட்டால் போதும். அதற்காண்டி உழைப்பாக இருக்கட்டும், உதவியாக இருக்கட்டும், யாரிடம் போனால் இந்த ஒரு உதவி நடக்கும், இந்த ஒரு செயல் நடக்கும் என அனைத்தையும் தெரிந்து அதற்காக அதிகமாகவே பாடுபடுவீங்க. ஏன் அப்படின்னா மற்றவங்க மகிழ்ச்சி அதில் மற்றவங்க மகிழ்ச்சியா இருக்கணும். அது எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நீங்கள். அதற்காண்டி எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் உழைப்பீர்கள். நீங்கள் சேமித்த பணம் என்று உங்களுக்கு பயனுள்ளதாகவே மாறும். இதுவரைக்கும் உங்களுக்கு பயனில்லாமல் போயிருக்கும். தேவையில்லாத செலவுகளில் ஈடுபட்டிருக்கும். பணம் கையில் தங்காமல் கூட இருந்திருக்கும். ஏதாவது ஒரு மருத்துவ செலவுக்கு, இல்லைனா குழந்தைகளுக்காக, இல்லைனா உங்களுக்காக மருத்துவமனைக்கு ஏதாவது ஒரு செலவுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்திருக்கும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் இதுவரை கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வைத்த பணங்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு மிக பெரிய ஒரு பயனை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். இதனை பார்த்து உங்களுடைய வாழ்க்கை துணை மிகவும் சந்தோஷம் அடைவார். நீ அப்போ சொல்லும் பொழுது எனக்கு புரியல, ஆனால் சிறிய அளவு பணம் சேமித்து வைத்தா கூட அவசரத்தில் உதவும் அப்படிங்கிறத நீ நிரூபிச்சிட்ட அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கை துணை பாராட்டுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். ஆனால் அதனுடன் செலவு செய்வதால் நீங்கள் வருத்தம் அடைவீர்கள். இவ்வளவு நாள் நீங்கள் அந்த ஒரு பணத்தை சேர்த்து வச்சுட்டு அந்த ஒரு பணத்தை நீங்கள் உங்களுடைய தேவைக்காக பயன்படுத்தினால் கூட அதனை நினைத்து நீங்கள் வருத்தப்படுவீங்க. ஏன் அப்படின்னா இத்தனை வருடங்கள், இத்தனை காலங்கள், மாதங்கள்னு அதிக நாட்கள் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வைத்த பணம் அது ஒரே நாளில் தீர்ந்து போகும் பொழுது அதிக அளவுக்கு நீங்கள் வருத்தத்துக்கு உள்ளாகுவீங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும். நண்பர்களும் உறவினர்களும் சாதகமான செயல்களை உங்களுக்கு இந்த ஒரு நாளில் செய்வார்கள். அவர்களுடன் இருப்பதில் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவீர்கள். இதுவரைக்கும் உங்களுடைய உறவினர்கள் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு நன்மைகள் செய்திருக்க மாட்டாங்க. ஆனால் நண்பர்கள் உங்களுக்கு செய்திருப்பாங்க. நண்பர்களை உங்களுக்கு எப்பொழுதும் குறை சொல்லவே முடியாது. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே அளவுக்கு உங்களுக்கு நண்பர்களும் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய உறவினர்களும் சரி, நண்பர்களும் சரி, அவர்கள் இருவருமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பார்கள். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சேரும். ஏதாவது ஒரு உதவி வேண்டும், பண உதவி அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துக்கு செல்லணும், ஏதாவது ஒன்று உடனே நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உறவினராக இருக்கட்டும், உங்களுடைய நண்பராக இருக்கட்டும், உடனே உங்களுக்காண்டி எடுத்து வீசுவாங்க. அது பணமோ உதவியோ எதுவாக இருந்தாலும் சரி, உடனே உங்களுக்கு ஏற்படுத்தியும் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சம்பாதிச்சு வச்சிருப்பீங்க. தன்னுடைய வாழ்வை விட உங்களை அதிகம் நேசிக்கக்கூடிய நபரை நீங்க சந்திப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக வருவார். அந்த ஒரு நபர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை துணையாக மட்டுமே இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா அவங்க அப்படி பண்றாங்க? வாழ்க்கை கூட எனக்கு முக்கியம் கிடையாது, நீங்க தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு எவ்வளவோ சில காரியங்கள் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் உங்களுக்கு அது பிடிக்காமல் நீங்க அவங்க வேண்டாம் அப்படின்னு தள்ளி போய் கொண்டே வருவீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்தில் உங்களால் மறக்க முடியாத அளவுக்கு அவங்க ஒரு சம்பவம் நிச்சயமாக பண்ணுவாங்க. அதனால நீங்க உடனே அவங்க பக்கம் திரும்பி விடுவீங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஆளு எனக்காண்டி வாழ்க்கையே வேண்டுன்னு தூக்கி போட்டு வராங்க அப்படின்னா என் மீது எவ்வளவு அன்பு, எவ்வளவு பாசம் வச்சிருப்பாங்க அப்படிங்கிற இந்த ஒரு நாளில் நீங்கள் புரிந்து அதன்படி நடந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு நாளாக நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். பணியிடத்தில் உங்கள் போட்டியாளர்கள் எவரும் உங்களுக்கு எதிராக சதி செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கலாம். எனவே பணியிடத்தில் மட்டும் நீங்கள் பார்த்து இருங்க. பணியிடமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், நீங்கள் ஒருத்தவங்க கூட வேலை பார்க்கும் பொழுது அவங்க எப்படி, என்ன, எது என்று தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு முன்பு உங்களுடைய ரகசியங்கள், நீங்கள் செய்த தவறுகள் எதையும் அவர்களிடம் கூற வேண்டாம். கூறாமல் அவங்க கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள், ஜாலியாக பேசுங்க. மற்றபடி உங்களுடைய ரகசியங்களாக இருக்கட்டும், உங்களுடைய முன்னாள் வாழ்க்கைகள், இதை எதை பற்றியும் நீங்கள் கூற வேண்டாம். கூறினீங்க அப்படின்னா அதுவே உங்களுடைய வாழ்க்கையில்
பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிவிடும். நீங்கள் எதுவும் கூறாமல் உங்களுக்கு போட்டியாளராக இருந்த சிலரை உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் சதி செஞ்சிருப்பாங்க. இன்று நீங்கள் திறந்த கண்களுடன் வேலை செய்ய வேண்டும். முடிந்த அளவுக்கு உங்களுடைய கண்களை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். கூட இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் செய்கின்ற வேலையில் நீங்கள் தவறு செய்யாமல் இருந்தால் கூட அவர்கள் ஏதாவது ஒரு தவறு செய்துவிட்டு நீதான் காரணம் என்று உங்களை மாட்டி விடுவார்கள். அதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். எனவே ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் நல்ல மனிதர்களாக இருக்கிறார்களா இல்லையா, இல்லை என்றால் உங்களுடைய வேலையில் நீங்கள் கவனத்துடன் இருங்கள். அதனால யாரும் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடம் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது தான் உங்களுக்கு மிகவும் நல்லது. இன்று நல்ல ஐடியாக்கான ஐடியாக்களை நீங்கள் வைத்திருப்பீங்க. புதிய முயற்சிகள் பண்ணணும், புதிய முயற்சிகளை எடுக்கணும் அப்படின்னு என்னாவது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதற்கான என்னென்ன ஐடியாக்கள் வேணுமோ அதற்கான ஐடியாக்களை நீங்கள் வைத்திருப்பீங்க. இந்த ஒரு நாளில் நீங்கள் வேலைக்கு செல்வீங்க, தொழிலும் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு புதிதாக ஏதாவது ஒன்று தொடங்கணும், இல்லைன்னா இந்த ஒரு வேலையை விட்டு வேற ஒரு வேலைக்கு போகணும், புதிய தொழிலை ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதற்காண்டி நிறைய ஐடியா உங்களுக்கு தோன்றி கொண்டே இருக்கும். ஐடியாவை இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்யணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அது பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய செயல்பாடுகளில் உங்களுடைய தேர்வுகள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபத்தை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய குழந்தைகளோ நீங்களோ கவர்மெண்ட் தேர்வு எழுதிருந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய இந்த ஒரு ரிசல்ட்ல உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். நீங்கள் நினைத்ததை விட அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும். நினைத்த வேலையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அனைவருக்கும் கிடைத்து விடாது. யார் யாரெல்லாம் நல்லா பண்ணீங்களோ நிச்சயமா அவங்களுக்கு டவுட்டாக இருக்கும் அல்லவா, அவங்களுக்கெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இன்று உங்களுடைய துணையுடன் நீங்கள் இன்பமான ஒரு மாலை பொழுதை கழிப்பதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு உங்களுக்கு நிச்சயமான ஒரு தீர்வானது நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் இந்த மீனம் ராசிக்குள்ள சந்திரன் இருப்பதால் உங்களுடைய அதிபதி சந்திரன் இருப்பதால் மற்றவர்களை நம்பி முடிவுகள் நீங்கள் எடுக்க வேண்டாம். மற்றவங்களை நம்பி நீங்கள் முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்காது. எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நாளில் மற்றவங்களை நம்பி முடிவெடுக்காமல் உங்களுடைய முடிவுகளை நீங்கள் எடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். மற்றவனை நம்பி எல்லா விதமான விஷயங்களையும் செய்யலாம். ஆனால் சில முடிவுகளை மட்டும் நீங்கள் எடுப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படி எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் ஆபத்தாக வந்து அமைந்துவிடும். அவர்கள் முடிவு எடுக்க சொல்லிட்டு அவங்க எங்கேயோ போயிடுவாங்க. ஆனால் அதில் நன்மைகள் ஏற்படுதா தீமைகள் ஏற்படுதான்னு இறுதி வரைக்கும் நீங்கள் தான் பார்த்து கொண்டு இருக்கணும். எனவே உங்களுடைய மனதுக்கு என்ன தோணுதோ அது நீங்கள் எடுப்பது தான் உங்களுக்கு மிகவும் நல்லது. இல்லை அப்படின்னா மற்றவங்க கூறிய முடிவால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை நினைத்து காலம் முழுவதும் நீங்கள் புலம்பிக் கொண்டே இருப்பீங்க. குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு வரத்தான் செய்யும். இருந்தாலும் அந்த ஒரு செலவை நீங்கள் எப்படி உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொண்டு வாழ்கிறீர்களோ அதுதான் இந்த ஒரு நாளோட உங்களுடைய தைரியமாக இருக்கும். சிலர் உங்களை தாழ்த்தி பேசியிருப்பாங்க, விமர்சித்து கூட பேசியிருப்பாங்க. தாழ்த்தி பேசினாலும் சரி, விமர்சித்து பேசினாலும் சரி, நீங்கள் கலங்கி கொண்டே இருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் எதை பார்த்து நீங்கள் கலங்கவே கூடாது. யார் என்ன பேசினாலும் நீங்களும் திருப்பி பேசணும். ஏன்னா உங்கள்கிட்டையும் ஆயிருக்கு, நீங்களும் ஒரு மனிதர்கள் தான், அவர்களும் ஒரு மனிதர்கள் தான். இதனால தவறுகள் கிடையாது. ஒரு அளவுக்கு பொறுமையாக இருக்கலாம். ஒரு மனிதன் ஒரு அளவுக்கு பொறுமையாக இருக்கலாம். ஆனால் பொறுமையாக மட்டுமே வாழ்க்கை முழுவதும் இருக்க வேண்டும் என்றால் யாராவது முடியுமா? இதைத்தான் நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய பொறுமையாக நீங்கள் இருந்ததெல்லாம் போதும். உங்களுடைய வாழ்க்கையில இதற்கு அப்புறம் பொறுமையை நீங்க தூக்கி போட்டுட்டு இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஓடுங்க. உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், அதில் ஒருபோதும் நீங்கள் எதையும் மறந்துவிடக்கூடாது. மறந்து நீங்கள் இந்த ஒரு நாளில் செய்து போகின்ற தவறு நாளை அந்த ஒரு வேலைக்கு பெரிய ஒரு ஆப்பாக கூட மாறி இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய ஞாபக மறதியை மட்டும் நீங்கள் தள்ளி போடுவது மிகவும் உங்களுக்கு நல்லது. அதுவும் வேலை விஷயத்தில் ஞாபக மறதி இருப்பது அப்படிங்கிறது மிக தவறான ஒரு விஷயம். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க இந்த ஒரு நாளில் உங்களுக்கு வெற்றியானது நிச்சயமாக கிடைக்கும். மற்றவங்க வேலையில போய் நீங்க தலையிடாதீங்க. மற்றவங்க சண்டையிலையும் சரி, மற்றவங்க குடும்பத்திலையும் சரி, எதை பற்றியும் நீங்க கவலையப்படாதீங்க. அது அவங்களோட குடும்பம், அது அவங்க பார்த்து கொள்வாங்க. நீங்க தேவையில்லாம அதில் போய் ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில தான் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். எனவே இதனையும் இந்த ஒரு நாளில் தெரிந்து வைத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்றதாக மாறும். தொழிலதிபர்களுக்கு வேலையாட்கள் உங்களிடமிருந்து தொழில் யுக்திகளை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இன்னொரு நாளில் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். குலதெய்வ கோவிலை புதுப்பிக்க உதவுவீங்க. உங்களுடைய குலதெய்வ கோவிலிருந்து ஏதாவது ஒரு உதவிகள் உங்களை நாடி வந்தார்கள் என்றால் உடனடியாக நீங்க பண்ணுங்க. உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக மாறும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்க குலதெய்வத்துக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும்.
இரவில் நீண்ட தூர பயணத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். அது வாகனத்தில் சென்றாலும் சரி, எதில் சென்றாலும் சரி, இரவில் நீங்கள் பயணம் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டமானது அதிகரிக்க தொடங்கும். காதலர்களுக்கு பொறுமையானது அவசியம். இது காதலர்களுக்கு மட்டுமல்ல, புதுமண திருமண ஆனவர்களுக்கும் தான் பொறுமையாக இருப்பது மிகவும் அவசியம். பொறுமை இல்லாமல் சண்டையிட்டு சென்றீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையே போய்விடும். அதனை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பாருங்கள். குடும்பத்தில் குழப்பங்களானது நீங்கும். இதுவரை குடும்பத்தில் குழப்பங்கள் இருந்து அதில் ஒரு தீராத பிரச்சனைகளானது ஏற்பட்டு கொண்டிருக்கும். அந்த தீராத பிரச்சனைகளுக்கு இந்த ஒரு நேரத்தில் தீர்வானது ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய ஒரு நாளில் இந்த ஒரு செயல்கள் நடக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலில் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படி எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் ஆபத்தாக வந்து அமைந்துவிடும். அவர்கள் முடிவு எடுக்க சொல்லிட்டு அவங்க எங்கேயோ போயிடுவாங்க. ஆனால் அதில் நன்மைகள் ஏற்படுதா தீமைகள் ஏற்படுதான்னு இறுதி வரைக்கும் நீங்கள் தான் பார்த்து கொண்டு இருக்கணும். எனவே உங்களுடைய மனதுக்கு என்ன தோணுதோ அது நீங்கள் எடுப்பது தான் உங்களுக்கு மிகவும் நல்லது. இல்லை அப்படின்னா மற்றவங்க கூறிய முடிவால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை நினைத்து காலம் முழுவதும் நீங்கள் புலம்பிக் கொண்டே இருப்பீங்க. குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு வரத்தான் செய்யும். இருந்தாலும் அந்த ஒரு செலவை நீங்கள் எப்படி உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொண்டு வாழ்கிறீர்களோ அதுதான் இந்த ஒரு நாளோட உங்களுடைய தைரியமாக இருக்கும். சிலர் உங்களை தாழ்த்தி பேசியிருப்பாங்க, விமர்சித்து கூட பேசியிருப்பாங்க. தாழ்த்தி பேசினாலும் சரி, விமர்சித்து பேசினாலும் சரி, நீங்கள் கலங்கி கொண்டே இருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் எதை பார்த்து நீங்கள் கலங்கவே கூடாது. யார் என்ன பேசினாலும் நீங்களும் திருப்பி பேசணும். ஏன்னா உங்கள்கிட்டையும் வாயிருக்கு, நீங்களும் ஒரு மனிதர்கள் தான், அவர்களும் ஒரு மனிதர்கள் தான். இதனால தவறுகள் வந்து கிடையாது. ஒரு அளவுக்கு பொறுமையாக இருக்கலாம். ஒரு மனிதன் ஒரு அளவுக்கு பொறுமையாக இருக்கலாம். ஆனால் பொறுமையாக மட்டுமே வாழ்க்கை முழுவதும் இருக்க வேண்டும் என்றால் யாராவது முடியுமா? இதைத்தான் நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய பொறுமையாக நீங்கள் இருந்ததெல்லாம் போதும். உங்களுடைய வாழ்க்கையில இதற்கு அப்புறம் பொறுமையை வந்து நீங்க தூக்கி போட்டுட்டு இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஓடுங்க. உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், அதில் ஒருபோதும் நீங்கள் எதையும் மறந்து விடக்கூடாது. மறந்து நீங்கள் இந்த ஒரு நாளில் செய்து போகின்ற தவறு நாளை அந்த ஒரு வேலைக்கு பெரிய ஒரு ஆப்பாக கூட மாறி இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய ஞாபக மறதியை மட்டும் நீங்கள் தள்ளிப்படுவது மிகவும் உங்களுக்கு நல்லது. அதுவும் வேலை விஷயத்துல ஞாபக மறதி இருப்பது அப்படிங்கிறது மிக தவறான ஒரு விஷயம். தானுண்டு தன் வேலை உண்டு என்றிருக்க இந்த ஒரு நாளில் உங்களுக்கு வெற்றியானது நிச்சயமாக கிடைக்கும். மற்றவங்க வேலையில போய் நீங்க தலையிடாதீங்க. மற்றவங்க சண்டையிலையும் சரி, மற்றவங்க குடும்பத்திலையும் சரி, எதை பற்றியும் நீங்க கவலையப்படாதீங்க. அது அவங்களோட குடும்பம், அதை அவங்க பார்த்து கொள்வாங்க. நீங்க தேவையில்லாம அதில் போய் ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில தான் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். எனவே இதனையும் இந்த ஒரு நாளில் தெரிந்து வைத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்றதாக மாறும். தொழிலதிபர்களுக்கு வேலையாட்கள் உங்களிடம் இருந்து தொழில் யுக்திகளை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இன்னொரு நாளில் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும்.